தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாய்க்கடி சம்பவங்கள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தாங்கள் வளர்த்த நாயை வீட்டிற்குள்ளேயே புதைத்த நெகிழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தைச் சேர்ந்தவர் 38 வயது மதி பிளம்பர். 2014ஆம் ஆண்டு ஆண் நாய்க்குட்டி ஒன்றை மதி ஆசையாக வாங்கினார். அதற்கு ராம்போ என பெயர் வைத்து 3வது பிள்ளையாக பாவித்து செல்லமாக பாலூட்டி வளர்த்து வந்தார். குடும்பத்தில் ஒருவராக பாவித்து என்னென்ன உணவுகள் பிடிக்குமோ அனைத்தையும் தேடி தேடி வாங்கி கொடுத்தார். மதி மட்டுமல்லாமல் அவர் மனைவி 2 குழந்தைகளும் நாயிடம் பாசம் காட்டி வளர்த்தனர். 10 வயதை எட்டிய ராம்போவுக்கு வயது முதிர்வு காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. கடந்த சில தினங்களாக உடல்நிலை மோசமானது. நேற்று இறந்தது. ராம்போவின் இறப்பை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டதைப் போல் கண்ணீர் விட்டு அழுதனர். புதுச்சேரி முழுவதும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினர். வீட்டின் முன் பந்தல் போட்டு சவப்பெட்டியில் ராம்போ உடலை வைத்தனர். உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினர். உறவினர்களும் நண்பர்களும் மாலையுடன் வந்து ராம்போ உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். புரோகிதரை வரவழைத்து அனைத்து இறுதிச் சடங்குகளையும் மதி குடும்பத்தினர் செய்தனர். நாய் வசித்த இடத்திலேயே அடக்கம் செய்தனர். மதி குடும்பத்தினரின் இந்த செயல் அக்கம் பக்கத்தினரை நெகிழ வைத்தது.